ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோ சாண்ட் நான் கொட்டிட்டேன். இதை வந்து நான் வந்து ப்ராப்பரான அலைன்மெண்ட்ல செட்டப் பண்ணிட்டு அது மேலே நம்ம அமேசான் சாயில போட போகிறோம். அதை ஆக்டிவேட் பண்ணுவோம். ஏன்னா இது மண்ணை வந்து லைட்டாக அமுக்குனாவே அமுங்கும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே வச்சாச்சு. எல்லாத்துலேயுமே இப்போ வந்து வாட்டர் விட போகிறேன். தண்ணி விட்ட பிறகு பாருங்கள் எப்படி ஆக போகுதுன்ட்டு. ஸோ இப்போ நான் வந்து ஆன் பண்ணுறேன் பாருங்க. ஸோ இதுதான் நம்மளோட பிளான்டட் டேங்க் செட்டப். இதோட கம்மியாக நீங்கள் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, கிளியர் கிளாஸ் இல்லாமல் நார்மல் கிளாஸில் பண்ணீங்கன்னா பிளான்டட் டேங்க் பண்ணுறதுக்கு நல்லா இருக்காது. ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு முரளிஸ் vlog. இன்னைக்கு நம்ம சேனல்ல புதுசா நம்மளோட பிளான்டட் டேங்க் செட்டப் தான் பார்க்க போறீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பிளான்டட் டேங்க் செட்டப் நீங்க பார்த்துருப்பீங்க. அது நம்ம டிஸ்மாண்டில் வீடியோ உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன். இன்னைக்கு நம்ம புதுசா ஒரு செட்டப் பண்ண போறோம். அந்த செட்டப் இந்த பர்டிகுலர் இடத்துல பெர்மனண்டா இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்க, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், எனக்கும் லேர்னிங்கா இருக்கும். எல்லாருமே 2 பேரும் சேர்ந்து லேர்ன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ வாங்க எப்படி போகலாம். ஸோ நீங்கள் பார்க்கறது நம்ம பேஸுக்கு போடுற சாண்ட் வச்சுருக்கேன். இந்த சாண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோ வாங்கியிருக்கேன். இதுதான் வந்து இங்கே கீழே போட போகிறது. இது கூட வந்து சில ஸ்டோன்ஸ் இருக்குது. இந்த ஸ்டோனை நான் கழுவி வைக்கிறேன். இது ஒரே பேக்கேஜிங்காக இருக்குது. இது தனியாக எடுத்து நம்ம கழுவி வைக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளோட அமேசான் சாயில்லாம் இங்கே இருக்குங்க. ஸோ இது வந்து ஒரு பேக்கெட் வந்து 2 kg. இது வந்து கிலோ 120 நான் வாங்கிட்டு வந்தேன் குளத்தூரில். ஸோ நம்மளோட ஃபில்ட்ரு, அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஹேங் ஆன் ஃபில்ட்ரு வச்சுருக்கேன். அதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறது. ஏர் பம்ப்லாம் இருக்குது, லைட் இருக்குது, அப்புறம் ஜங்ஷன் பாக்ஸ் வச்சுருக்கேன், மேலே ஃபுட்டெல்லாம் இருக்குது. இன்னும் எங்கள் வீட்டிலேருந்து எல்லாத்தையும் இந்த இடத்துக்கு நான் ஷிஃப்ட் பண்ணோம். இது நம்மளோட அக்வேரியம் டேங்க்குக்கெலாம் வைக்கிறதுக்குன்னே தனியாக ஒரு இடம் நான் பார்த்துருக்கேன். அந்த இடம் தான் இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல நம்ம நிறைய செட்டப் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் நிறைய செட்டப் இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வரப்போகுது. ஸோ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு நிறைய செட்டப் இனிமேல் வரப்போகுது கைஸ். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணு தான் இனிமேல் நம்மளுக்கு. நல்லா போட்டு ஸ்பின் அடிச்சிருக்காங்க. வரும் கைஸ். கிலோ வந்து 30 ரூபா கல். ஒரு 2 கல் வரும். நான் மொத்தம் ஒரு 6 ஸ்டோன் வாங்கினேன். பட் நம்ம டேங்க்கு 6 தேவை கிடையாது ஆக்சுவலாக. இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த சாண்டை இதில் கொஞ்சமாக கொட்டலாம் கைஸ். எவ்வளோ பேஸ் வேணுன்றதை நம்ம வந்து டிசைட் பண்ணிட்டு கொட்டிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோ சாண்ட் நான் கொட்டிட்டேன். இதை வந்து நான் வந்து ப்ராப்பரான அலைன்மெண்ட்ல செட்டப் பண்ணிட்டு அது மேலே நம்ம அமேசான் சாயில போட போகிறோம். சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் நம்மளோட கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்கேப்பிங்கே பண்ண போகிறது. பார்க்கலாம் எவ்வளோ தூரம் வரைக்கும் வருதுன்ட்டு. நிறைய வருதுங்க. ஒன்றும் நிறைய கொட்டிட்டணும் இல்லை, கரெக்டாக தான் கொட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்களேன் எவ்வளோ க்ளீனாக நம்ம பண்ணிட்டோம். இது வந்து உங்கள் கையில் அந்த அக்வா ஸ்கேப்பிங்கான டூல் இருந்துச்சுன்னா அதை வச்சு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி கிரெடிட் கார்டோ இல்லை டெபிட் கார்டோ யூஸ் பண்ணாது இல்லை எக்ஸ்பைரி ஆனதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த அமேசான் சாயில் கொட்ட போகிறோம். இதோட ப்ரைஸ் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இதோட ரேட் வந்து கிலோ வந்து 120 rupees குளத்தூரில் வாங்கினது. ஸோ இதை கொட்டலாம். சரிங்களா? ஸோ எப்பவுமே வந்து ஒரு பேஸ் வச்சு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பேஸ் வைக்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, நம்மளால் ஃபுல் அண்ட் ஃபுல் அமேசான் சாயில் போட்டாலும் உங்களுக்கு வந்து எப்படின்னா க்ரோத் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா இதில் இருக்கிற மினரல்ஸ் வேறு, கீழே பேஸ்கில் போடுற சாண்டில் இருக்கிற மினரல்ஸ்லாம் வேறு. ஸோ எல்லாமே கரெக்டான இதில் போடும்போது இதுக்கான ஊட்டச்சத்து பக்காவாக கிடைக்கும். செடிகள் வந்து நல்லாவே வளரும். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோ அமேசான் சாயில் தான் போடணும். ரொம்பலாம் போடணும். 2 கிலோ. இந்த 2 கிலோ வச்சு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா பிளான்ட்ஸும் இப்போ வளர்க்க போகிறோம்.
ரொம்ப பட்ஜெட்டாகவே பண்ணலாம், அதிகமாகலாம் தேவை கிடையாது. ஸோ இருக்கிற காசில் சிறப்பாக பண்ணிட்டு போகலாம். ஸோ இதை வந்து ஸ்கேப்பிங் பண்ணணும். ஸோ இதுக்கு பண்ண மாதிரியே முன்னாடி என்ன பண்ணணும் அதே தான் பண்ண போகிறோம். இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ராப்பரான லேயரிங் ஃபார்ம் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம கொஞ்சம் வாட்டர் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா ஒரு கிரிப்னஸ் கிரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பிளான்ஸ் ஒன் பை ஒன்னாக நம்ம வைக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம வைக்க போகிறது எல்லாமே நான் CO2 பிளான்ஸ் தாங்க. ஏன்னா மண்ணை வந்து ஃபஸ்ட்டு வந்து காஞ்சி போன இருந்துச்சுல. ஸோ காஞ்சி போன மண்ணுக்கெல்லாமே கொஞ்சம் லைட்டாக தண்ணி கொடுத்து அதை ஆக்டிவேட் பண்ணுவோம். ஏன்னா இது மண்ணை வந்து லைட்டாக அமுக்குனாவே அமுங்கும். அதுதான் இந்த அமேசான் சாயிலோட ஸ்பெஷல். ஸோ ஓரளவு நம்ம எடுத்துன்னு வந்துட்டோம். நம்ம கையில் பார்த்தீங்கன்னா ஸ்கேப்பிங் டூல் நான் ஆல்ரெடி வச்சுருந்தேன். இது வந்து நான் அமேசானில் வாங்கினேன். இதோட லிங்க் வேணா கூட நான் ஷேர் பண்ணுறேன், போய் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து மேலே இருக்கிற டஸ்ட்டெல்லாம் எடுக்கிறது. நான் ஃபிஷ்ஷை கூட அடிக்கடிக்கு இதில் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். பட் இது பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ கேப்பே இருக்காது. மேலே இருக்கிற ஆல்கேலாம் ஃபார்மர்ஸ்னால் அழகாக எடுக்கலாம் அதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேப்பிங் டூல்லாம் பாருங்க. ஸோ நான் வந்து கிரெடிட் கார்டில் வச்சு பண்ணதை நீங்கள் எதை வச்சு பண்ணலாம், இன்னும் கூட ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஈஸியாக பண்ணோன்னா கிரெடிட் கார்டில் பண்ணால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ சிசர்லாம் இருக்குது பாருங்கள். ரெஸ்லிங்கில் ஒரு வச்சிருக்க மாட்டார், அந்த மாதிரி இருக்குல்ல. இதுக்கப்புறம் யூனிவர்சல் இண்டிகேட்டர் பேப்பர் pH லெவல் வந்து இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது. நான் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லை, வேணும்னா நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பாருங்கள், பிளான்ஸை பிடிக்கிறது. இது எல்லாமே செட்டாக வந்துடும். ஸோ வந்து நீங்கள் வந்து எப்போனா இங்கே ஆல்கே ஃபார்ம் ஆச்சுன்னா இதை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீனராக கொடுக்குறாங்க. ஸ்ப்ரிங்கு சந்தில் கூட க்ளீன் பண்ணணும், அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நான் மோஸ்ட்லி நிறைய வாட்டி யூஸ் பண்ணுறது இவரு தான். இவரை யூஸ் பண்ணி தான் நம்ம பிளான்ஸ் உள்ள நடுறது இதுங்களா. ஸோ இது மஸ்ட்டு. இதெல்லாமே வந்துடுது. 1 2 3 4 5 6 7 ஐட்டம் வருதுங்க இந்த காம்போவில். இது என்னன்ட்டு உங்களுக்கு நான் கிளியராக வந்து டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பிளான்ஸ் ரெடி பண்ண போகிறோம். ஸோ வாங்க. ஸோ இதெல்லாம் நான் வந்து போன வாரமே வாங்கிட்டு நம்மளோட வாட்டருக்கு ஏற்ற மாதிரி பழக விட்டுருக்காங்களா. ஸோ இவர் மட்டும் வாங்கிட்டு வந்ததில் கொஞ்சம் பழுப்பாயிடுச்சு. இதை மட்டும் நம்ம கட் பண்ணிடலாம். உள்ளே விடும்போது செமையாக இருந்தார், வெளில எடுத்தோடனே வேறு மாதிரி ஆயிடுது. லிட்ரலி ஃபாக்ஸ் ஸ்டைல் மாதிரி இருந்தது. இது சூப்பராக இது உள்ளே வச்சிடலாம் நம்ம. அடுத்தது இவர், அண்ட் தென் இவங்க. ஸோ இதை தான் நம்ம வந்து வைக்க போகிறோங்க, சரிங்களா. இது எல்லாரோட ப்ரைஸுமே 40 rupees தான். நீங்கள் போயிட்டு குளத்தூரில் எங்கே கேட்டாலுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மக்களே இதை அப்படியே நான் பிரிக்கிறேன். வேர் நல்லா இறங்கிட்டு வேர். இது வந்து இந்த பாஞ்சியே பிடிச்சிடுச்சிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை ரூட்டு. 1 2 3 4 5 6 7 இருக்குங்க. நெக்ஸ்ட் இவரு தான். ஒன்று இது ரூட்டே ஃபார்ம் ஆகலை, கொஞ்சம் அழுகுன மாதிரி இருக்குது. இதெல்லாம் ரூட்டு ஃபார்ம் ஆகிருக்கு. 1 2 3 4 5 6 இருக்குது இதில். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இவர் தாங்க. ஸோ இதில் பார்க்கலாம் என்னென்ன கரெக்டாக இருக்குன்ட்டு. இது 2 தான் வச்சுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் பார்க்கலாம் இதில் எத்தனை ரூட் இருக்குன்ட்டு. இதில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, ரூட் நல்லா பிடிச்சிருக்கு. ஸோ 1 2 3 4 5 இருக்குங்க. நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது தான் இது. சரி, நல்லா ஃபாக்ஸ் ஸ்டைல் மாதிரியே இருந்துச்சு, பட் ஆனால் அது ஃபாக்ஸ் ஸ்டைல் கிடையாது. பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 இருக்குங்க. ஸோ இவங்கள தான் நம்ம வந்து செட்டப் பண்ண போகிறோம். ஒன் பை ஒன்னாக பண்ணிடலாமா? லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இந்த ஒரு ஜிஜாண்டிக் ஸ்டோனை தான் நம்மளோட பிளான்ட் டேங்க்ல வைக்க போகிறேன். இந்த ஒரு ஸ்டோன் என்ன ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி நிற்க வச்சிடலாமான்னு பார்க்குறேன். பெட்டர் இட் வில் பி லைக் திஸ். அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரே வேணான்னு படுத்துட்டாரு. ஸோ இப்படியே படுக்க வச்சுருவோம். ஸோ இப்போ நம்ம பிளான்ஸை வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அழகாக உள்ள இறங்கிடுவார். ஸோ இது எல்லாமே ஒரு இதில் வைக்க போகிறேன் நான். ஐ மீன்
நீங்கள் பார்க்குறது இந்த ஃபாக்ஸ் டெயில் மாதிரி இருக்குது. இது பேர் தெரிஞ்சதுன்னா எனக்கு சொல்லுங்க. என்ன பிரச்சனைனா நம்ம குளத்தூரில் நிறைய பேர் பேரே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் இதுக்குன்னே தனியாக லேர்ன் பண்ணிட்டு வரணும் உங்களுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே வச்சாச்சு. எல்லாத்துலேயுமே இப்போ வந்து வாட்டர் விட போகிறேன். தண்ணி விட்ட பிறகு பாருங்கள் எப்படி ஆக போகுதுன்ட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஆல்மோஸ்ட் தண்ணியெலாம் ஊற்றியாச்சு. கொஞ்சம் மேலே இருக்கிற டஸ்ட்டு ஆல்கைலாம் இந்த ஒரு பர்டிகுலர் டூலை வச்சு எடுத்துடலாம். இந்த டூல் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஸ்க்ராப் கிளீனர் இது. ஸோ இது வந்து அப்படியே வலை மாதிரி இது, எல்லா டஸ்ட்டையும் எடுத்துருவாங்க இவ்வளோ மேலே. ஸோ ஹேங் ஆன் ஃபில்டர் இது பார்த்தீங்கன்னா இந்த தொட்டிக்கு இது கரெக்டாக இருக்கும். சரியா? இது மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஃபீட்டுக்கு போடலாம், அதுக்கு மேலே போட முடியாது. அது மேலே நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக வாங்கிக்கலாம், சின்னதெல்லாம் வாங்கக்கூடாது. சரிங்களா? ஸோ இந்த தொட்டிக்கு ஏற்ற ஃபில்டர் இது தான், ஹேங் ஆன் ஃபில்டர் அது. ஸோ இது நம்ம ஆல்ரெடி நம்ம வச்சுருந்தோம், அதே தான் நம்ம ரீயூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது நல்ல எஃபெக்டிவ் கைஸ், உண்மையிலே சொல்லணும். இதை வச்சு தான் பண்ண போகிறோம், பார்க்கலாம் வாங்க. ஹேங் செட்டப் பண்ணியாச்சு. ஸோ இது சிம்பிள் தாங்க, ரொம்ப ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஃபஸ்ட் டைம்லேருந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து மோட்ரு மூலமாக தண்ணி உள்ளே போயிட்டு அப்படியே ஏறி அப்படியே இது மேலே வரும் பாருங்க, அருவி மாதிரி கொட்டும். எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் கிளீனிங் செம்மையாக இருக்கும். ஹேங் ஆன் ஃபில்டரு உங்களோட பேக்கெட் டேங்க்குக்கு பக்காவாக இருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே டாப் லைட் வச்சாச்சு. இந்த லைட்டை வச்சு தான் நம்ம வந்து பிளான்ட் டேங்க் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த லைட் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, இதில் இருக்கிற ஒளி வந்து இங்கே பிளான்ட்டில் பட்டுச்சுன்னா பிளான்ட் வந்து க்ரோ ஆகும். பிளான்ட்டுக்கு தேவை சூரிய ஒளி, அதுக்கு பதிலாக தான் இந்த லைட் யூஸ் பண்ணுறோம். ஒரு நாளைக்கு ஒரு 8 ஹவர்ஸ்லேருந்து 12 ஹவர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல க்ரோத் கிடைக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணிங்கன்னா ஆல்கே நிறைய ஃபார்ம் ஆகும், அது உங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுக்கும். அதனால் ஒரு நாளைக்கு ஒரு 8 ஹவர்ஸ் யூஸ் பண்ணுங்கள், பேலன்ஸ் இருக்கிற டைம் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ நான் வந்து ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் நம்மளோட பிளான்ட் டேங்க் செட்டப். ஹவ் இஸ் திஸ் கைஸ்? ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் இது எப்படி இருக்க போகுதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்மளோட பீட்டா ஃபிஷ்ஷஸை இதை விட போகிறோம். ஸோ ஒரே ஒரு ஃபிஷ் தான் விட போகிறேன். நம்மளோட ஆல்ரெடி இதில் ஸ்டே பண்ணவர் தான், நம்ம ஆல்ரெடி இருந்த பிளான்ட் டேங்கில் ஸ்டே பண்ணவர் தான் இதுக்கும் வரப்போகிறாரு. அவருக்காக பண்ண செட்டப் தான் இது. ஸோ இந்த பிளான்ட் டேங்க் செட்டப் பண்ணுறதுக்கு எனக்கு ஆன காஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா, பிளான்ட் மட்டும் ஒரு செட் ஆஃப் பிளான்ட் வந்து 40 rupees. நான் 5 வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட் வாங்கியிருக்கேன், சேர்த்திங்கன்னா 200 ரூபா. அமேசான் சாண்டு 2 kg போட்டிருக்கேன், ஒரு 1 kg வந்து 120 rupees, 2 kg போட்டுதான் 240, டோட்டலாக 440 வருது. கீழே பார்த்தீங்கன்னா பேஸ் போட்டிருப்பேன், அது கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோ போட்டிருக்கேன், அதோட கிலோ வந்து 30 rupees.
ஸோ அது ஒரு 120 ருபீஸ் வருது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 440 + 120 560 ஆகுது. ஸோ இந்த லைட்டு மேலே போட்டிருக்கிற லைட்டு 1 feet 1.5 ஃபீட்டு. ஸோ 1.5 ஃபீட்டுக்கு வைக்கிற லைட்டு, அதாவது இதோட டோட்டல் லென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 to 15 inch வரும். இதோட ப்ரைஸ் வந்து 550 ருபீஸு. ஹேங் ஆன் ஃபில்டர் 560 ருபீஸு. ஸோ இது ரெண்டும் சேர்த்திங்கன்னா 1110 ஆகுது. ப்ளஸ்ஸு சாண்டு பிளான்ட்டு எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 1110 + 560. ஸோ 1670 ஆகுது. இந்த டேங்க் நீங்கள் பார்க்குறீங்களே, இந்த டேங்கோட ப்ரைஸ் வந்து 1050 ருபீஸ். ஸோ டோட்டலாக 2720 ருபீஸ் ஆகிடுங்க. ஸோ 2720 ருபீஸ்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம். அது கூட பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ஸ்டோன் வச்சுருக்கேன்னா, இந்த ஸ்டோனோட ப்ரைஸு 20 ருபீஸ். ஸோ 2740 ருபீஸ் ஆகிடுங்க. 2740 ருபீஸ்க்கு நீங்கள் என்டையர் இந்த டிஸ்கவுண்ட் பண்ணலாம். சரிங்களா? இது வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து 1.5 ஃபீட்டு, இது 1 ஃபீட்டு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து 1050 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். கிளியர் கிளாஸ், அல்ட்ரா கிளியர் கிளாஸ், அதனால தான் உங்களுக்கு இந்த ப்ரைஸு. நார்மல் கிளியர் கிளாஸ்னால் இது ஒரு 800 ருபீஸ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2740 ருபீஸ்க்கு நாங்கள் முடிச்சிருக்கேங்க. இதோட கம்மியாக நீங்கள் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, கிளியர் கிளாஸ் இல்லாமல் நார்மல் கிளாஸில் பண்ணிங்கன்னா பிளான்டட் டேங்க் பண்ணுறதுக்கு நல்லா இருக்காது. ஏன்னா அதில் சைட்லலாம் உங்களுக்கு வந்து அந்த சிலிக்கான்லாம் ஒட்டியிருப்பாங்க, ஆல்கெல்லாம் போய் ஒட்டிக்கும். நீங்கள் க்ளீன் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ வாங்கினீங்கன்னா ஒரு அல்ட்ரா கிளியர் கிளாஸோ இல்லை கிளியர் கிளாஸ், மினிமம் கிளியர் கிளாஸ் வாங்கணும், இல்லை அல்ட்ரா கிளியர் கிளாஸ் வாங்கணும். இல்லை சப்போஸ் நான் பிகினர் பாஸ், எனக்கு இதை பற்றி தெரியாது, நான் சும்மா செட்டப் போட போகிறேன் அப்படின்றவங்க போய் நார்மல் டேங்கே கூட வாங்கிக்கலாம். ஸோ நார்மல் டேங்கில் கூட ஒரு செட்டப் நான் உங்களுக்கு போட்டு ஒரு நாள் காட்டுறேன். அது எப்படி வந்து நீங்கள் பாருங்கள். அது பிடிச்சிருந்தா நீங்கள் அது மாதிரி கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டேங்க் வந்து நான் பட்ஜெட்டாக பண்ணேன். இதுதான் லோயஸ்ட் பட்ஜெட். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நாங்கள் இந்த பிளான்டட் டேங்க் அக்வேரியம் செட்டப் பண்ணோம். நான் CO2 பிளான்ட்டு. CO2 பிளான்ட்லாம் வாங்க காஸ்ட்லியாக இருக்கும், அதுக்கு மெயின்டெனன்ஸும் காஸ்ட்லியாக இருக்கும். நீங்கள் வந்து அதுக்கு தனியாக கேனிஸ்டர் ஃபில்டர் வாங்கணும், ஆக்சிஜன் சிஸ்டம் வாங்கணும், CO2 சிஸ்டம் வாங்கணும். இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிடலாம். பிளான்டட் டேங்க் வைக்கணும் பஸ், இந்த மாதிரி வீட்டில் அழகாக வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி போகலாம். சப்போஸ் ப்ரொஃபஷ்னலாக வைக்கணும், CO2 சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்றவங்க அதுக்கான எக்ஸ்பென்ஸ் நீங்கள் செலவு பண்ணி தான் வைக்கணும். இது எனக்கு தெரிஞ்ச மெத்தடாலஜியில் நான் பண்ண ஒரு செட்டப். இதுக்கு முன்னாடி ஒரு செட்டப் போட்டிருப்பேன். அந்த செட்டப்பை நான் டிஸ்மேண்டில் பண்ணிட்டேன். பிகாஸ் ஐ வாஸ் நாட் இன் த டவுன் ஃபார் லாஸ்ட் 2-3 months. அதனால் அதை என்ன சரியாக மெயின்டைன் பண்ண முடியல. இந்த பர்டிகுலர் ஒரு இடத்துல வந்து நான் வச்சுருக்கேன். புதுசாக வந்துருக்கோம் இந்த இடத்துக்கு. இந்த இடத்துல நாங்கள் வந்து வச்சுருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம கண்டினியூஸாக நிறைய செட்டப் நீங்கள் பார்க்க போகிறீங்க. டிஃப்ரெண்ட் ஃபிஷஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். எல்லாமே இங்கே தான் வச்சு பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறது வரைக்கும் பாய் ஃப்ரம் மை சைட். ஸோ பாய்.